தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்களுடைய பயிற்சியை இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வந்தாலும் கூட 3 பயிற்சிகளுடைய கிரகங்கள் பயிற்சியாச்சு. எங்க வாழ்க்கையில எந்த விதமான பயிற்சியோ முன்னேற்றமோ இல்லையே இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம். நீண்ட தூரம் பயணத்துல கலைப்பதற்கு ஒரு ஓய்வு கிடைத்த மாதிரி தான், தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைத்த மாதிரி தான், பசித்த வயிற்றுக்கு உணவு கிடைத்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு நம் வாழ்வுக்கு மட்டுமல்ல, சில இயல்புகளை மாறுகின்ற தன்மை மனிதனுக்கு மட்டுமல்ல கிரகங்களுக்கும் உண்டுதான். அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதாவது வக்ரம், தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுகின்ற ஒரு நிலை கிரகங்களும் அடைகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நாள்ல. அந்த வகையில சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான பொன்மொழி பழமொழி, இவன் கொடுப்பதை யார் தடுப்பார், இவன் தடுத்தால் யார் கொடுப்பார் என்ற வார்த்தை கும்பராசிக்கு முழுமையான பலனை தருவானா? கண்டிப்பா தரும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத சனி நடந்து கொண்டிருக்கின்றது. பாத சனியினால பதறித்தான் போய்விட்டீர்கள், தடுமாறித்தான் போய்விட்டீர்கள், நிலையில்லாத நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை நகர்த்தித்தான் வந்து விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். 138 நாட்கள் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி விட்டு ராசி மாறவில்லை. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கின்றார். மீனத்திலே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருந்து பூரட்டாதி 4ஆம் பாதம் தான் மாறுகின்றார். கொஞ்சம் தான் நட்சத்திரத்துல தான் மாறுறார். அதே நேரம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடைப்பட்ட எல்லையிலே மாறுகின்றார். இது எத்தகைய மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். 138 நாட்கள் இது எவ்வாறு இருக்கும் கும்பத்திற்கு என்பதை பார்க்கலாம். அருமையான வாய்ப்புங்க, அருமையான சந்தர்ப்பம். நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு. அதனுடைய அருமை அப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பாத சனி. என்னுடைய அனுபவத்துல ராவணன் நமக்கெல்லாம் தெரியும். பாத சனியினால ஒரு முடிமன்னன் முடிவில் கரையிலே விழுவதை நாம் பார்த்திருக்கின்றோம். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல சில தவறான பழக்க வழக்கங்கள், சில தவறான நடவடிக்கைகள், சில தவறான தொடர்புகளை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாத சனி அமைத்து விடும். கவலையே பட வேண்டாம். 138 நாட்கள் அருமையான ஒரு சந்தர்ப்பம். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் புதிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகளையும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு அருமையான வாய்ப்பு. நல்லது கெட்டதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு குருவாக பாடம் நடத்தப் போகின்றார் சனி பகவான். அதே நேரம் ஜென்ம சனி, அதாவது இந்த பாத சனியினுடைய கொடூரம் குறைந்து, இந்த பாத சனியினுடைய பாதிப்புகளை குறைந்து பாத்தீங்கன்னா தனவரவை தரக்கூடியவன் நிலையை உருவாக்க போகின்றார். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல, பெற்றோர் உறவு மட்டுமல்ல, பிள்ளைகள் உறவையும் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு உறவையும் பலப்படுத்துகின்ற ஒரு காரணத்தை சனி பகவான் இந்த வக்ர சனி காலத்திலே கும்பத்துக்கு செய்ய போகின்றார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாத சனியினுடைய பிடி தளர்கின்றது. இந்த பாத சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள், இந்த பாத சனி தரக்கூடிய இயல்புகளை எல்லாம் ஒரு தளர்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டம். வக்ர சனி தருவது விடிவு காலம். இந்த வக்ர சனி தான் பாத சனியிலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு விடிவு காலமாகத்தான் அமைய போகின்றது. 2ஆம் இடத்து சனியினால பண பற்றாக்குறை நீங்குமானா? கண்டிப்பா நீங்கும். கும்பராசிக்காரர்களுக்கு அறிய வேண்டிய உண்மை இதுதான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இனி உங்களை யாராலுமே தடுக்க முடியாது. தொழில் ரீதியா, வாழ்க்கையில, குடும்பத்துல உங்களுடைய முயற்சிக்கும் பார்த்தீங்கன்னா யாராலும் இனி தடுக்க முயற்சிப்பதற்கோ இனி வாய்ப்பில்லை. அது சனி பகவான் பார்த்து கொள்வார். கும்பராசிக்கு சனியின் வக்ர மகா பலன்கள், இந்த மகா பலன் தான் என்று சொல்லுவேன். அவர் தரக்கூடிய அற்புதமான யோக பலன்களை அடுக்கி கொண்டே போனாலும் கூட ஒரு சில விதத்துக்கு நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். காரணம், கும்பசனியை பொறுத்த வரைக்கும், இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தருகிற இந்த வக்ர சனியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம். மனதுல மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில ஒரு அமைதி, சலனமான அந்த மனசுக்கு ஒரு அமைதி. இது ஒண்ணு போராதா? பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலை, போராடிய உங்க வாழ்க்கை, யாரை கண்டாலும் எதை கண்டாலும் எந்த சூழ்நிலையும் பயந்து நடுங்கிய உங்க வாழ்க்கையிலிருந்து நிம்மதி தருகின்ற ஒரு தருணமாகத்தான் இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா பாத சனியின் நேரடி தாக்கம் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது. முடங்கி கிடந்த தொழில்களை அனைத்து விறுவிறுப்பாக நடக்கும். முடங்கி கிடைத்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதியை தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்காலம்.
இன்னும் சில நல்ல செயல்களையும் நல்ல நிகழ்வுகளையும் நான் சொல்லித்தான் தீர வேண்டும். அந்த மாதிரி நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கியங்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா புதிய உத்தியோக மாற்றங்கள் நல்ல வருமானத்தை தரும். உங்களின் பேச்சாற்றல் பல காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பேசுகின்ற திறமை இயல்பிலேயே கும்பராசிக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது முகப்பொலிவுடன் உடல் ஆரோக்கியமும் சீராகின்ற ஒரு காரியம். குறிப்பா தர்ம காரியங்கள் மற்றும் தான தர்மங்களில் ஈடுபாடு இந்த காலகட்டத்துல கூடும். எத்தனையோ தர்ம தானங்கள் செய்தே கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் கடந்து வந்திருக்கின்றார்கள். பூர்வ புண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஈடு இணை கிடையாது. பாதசனியின் தொடக்கத்தால கால்களில் சில காயங்கள் வரலாம், சில எரிச்சல் வரலாம், மன ரீதியான உடல் ரீதியான சில பாதிப்புகளை சந்தித்தாலும் கூட அத்தனையும் இந்த காலகட்டத்துல படிப்படியாக கொண்டிருப்பதை இயல்பிலேயே உணர்வீர்கள். அதே நேரம் குடும்பத்திடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானம், பொறுப்பு, எதிர்கால நடைநிலையத்தை எரிச்சலோ கோபமோ காட்ட வேண்டாம். உத்தியோகத்துல பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியோட வீண் விவாதங்களை தவிர்க்கவும். தேவையில்லாத விவாதங்களை தலையிட்டு பெயரை கொடுத்து கொள்ள வேண்டாம். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம், நல்ல அனுபவம். ஒரு குருவாக ஆசிரியனாக இருந்து சனி பகவான் உங்களை வழிநடத்துவதனால திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முடிஞ்ச குச்சலூர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. அதே நேரம் மகா கணபதியுடைய ஆலயம், மகா கணபதியுடைய ஆலயத்துக்கு சென்று அவர்களுக்கு அருகம்புல் மாலை சாத்தி மகிழுங்கள். அனுமன் ஆலயம் சென்று அவருக்கு மார்பிலே வெண்டை சாத்து வழிபாடு செய்வீர்கள். ஆனால் பாதசனியினுடைய கொடுமையான அந்த காலங்கள், பாதசனியுடைய பாதிப்புகளை விடுபடுவதோடு குறுகிய காலம் இந்த 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல பொறுத்த வரைக்கும் கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்கால நிம்மதியை தருகின்ற ஒரு காலமாகத்தான் அமையும்.